நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். மீண்டும் நீலகிரி மலைப்பாதை போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மாற்றம். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவி வருவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை சீசன் நிலவி வரும் நிலையில் உதகையில் மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, பழ கண்காட்சி, படகு போட்டி உள்ளிட்ட கோடை விழாக்கள் நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி நேற்று வரை ஒரு வழிப்பாதையாக உதகையிலிருந்து மலைப்பாதை வழியாக மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி வழியாகவும், மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் வாகனங்கள் குன்னூர் வழியாகவும் செல்ல நீலகிரி மாவட்ட காவல்துறை அறிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த அறிவிப்பு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் உதகைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போதும் வருகை புரிந்து வருவதால் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை சமவெளி பகுதிகளில் இருந்து உதகைக்கு வர தொடர்ந்து மீண்டும் 2 நாட்கள் ஒரு வழி பாதையாக மலைப்பாதை போக்குவரத்து நீடிக்கப்பட்டுள்ளதாகவும், ஜூன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒரு வழி போக்குவரத்து திட்டம் ரத்து செய்யப்படும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் தெரிவித்துள்ளார். மேலும் 1, 2 இன்று மற்றும் நாளை உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் மலைப்பாதை வழியாகவும், உதகையில் இருந்து சமவெளி பகுதிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் கோத்தகிரி மலைப்பாதை வழியாக செல்ல வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் வரை இ-பாஸ் மூலம் 2,76,443 வாகனங்களில் 14,07,911 சுற்றுலா பயணிகள் வந்து சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.